அனைவருக்கும் வணக்கம். மேசராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்களா? என்னடா வாழ்க்கை இது, நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு ரொம்பவே சலித்து போயிருப்பீங்க. இப்ப கடந்த சில மாதங்களா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல் கொஞ்சம் நஞ்சமல்ல. யாருக்காவது நல்லது செஞ்சா கூட அது உங்களுக்கு கெடுதலா போய் முடியுது. பண கஷ்டம் ஒரு பக்கம், குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை இன்னொரு பக்கம்னு உங்களை சுத்தி சுத்தி அடிச்சிருக்கோம். ராத்திரியில தூக்கம் வரால எத்தனையோ நாள் கண் முழிச்சு அழுதிருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில ஒளியே பிறக்காதா, நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராதான்னு ரொம்பவே ஏங்கி போயிருக்கீங்க. உங்க அத்தனை கேள்விகளுக்கும் உங்க அத்தனை கண்ணீருக்கும் ஒரு நிரந்தரமான முடிவு கட்ட போற நேரம் நெருங்கிருச்சு. ஆமாங்க, வர்ற ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க விட்டுட்ட 3 மாபெரும் விஷயங்கள் இனிமேல் உங்க கண்ணு முன்னாடி கம்பீரமா நடக்க போறது. அத பத்தி தான் இப்போ நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். இத அறிகுறையா கேட்டுட்டு போயிடாதீங்க. பொறுமையா முழுமையா உள்வாங்கி கேளுங்க. ஏன்னா இது உங்க தலையெழுத்தையே மாத்த போற ஒரு முக்கியமான பதிவு. எமேச்ச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே நேர்மையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச உங்களுக்கு தெரியாது. உள்ளபடி பளிச்சுன்னு பேசிடுவீங்க. இதனாலேயே உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, நிறைய எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. நீங்க உழைக்கிறதுக்கு சலிக்கவே மாட்டீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. எப்ப பாரு அடுத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி தேஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு நாதி இருந்திருக்காது. இப்படி தனி மரமா நின்னு போராடின உங்க வாழ்க்கையில கிரக நிலைகள் இப்போ ஒரு அபாரமான சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கு. குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு செய்ய போற மாயாஜாலத்தை நீங்க கூடிய சீக்கிரமே உணர போறீங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த அசுர பலம் சாதாரணமானது கிடையாது. எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்க கொடி பறக்க போகுது. கடன் தொல்லையிலையும் நோய் நொடியிலையும் சுருண்டு கிடந்தவங்களுக்கு இது ஒரு மாபெரும் மறுபிறவி காலம்னு தான் சொல்லணும். நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொன்னார மாறும். இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்கள் ரொம்ப துல்லியமா உங்களுக்கு காட்டுற ஒரு பிரகாசமான எதிர்காலம். அதுல முதலாவது நடக்க போற அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பொருளாதாரத்துல வரப்போற ஒரு அசுர வளர்ச்சி. இத்தனை காலமா காசு பணம் கையில தங்குறதே ஒரு பெரிய போராட்டமா இருந்திருக்கும். காலையில சம்பளம் வந்தா சாயந்தரம் அது எங்க போச்சுனே தெரியாத அளவுக்கு வரவுக்கு மீறின செலவுகள் உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். யாருக்காவது கடனை கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்க முடியாம மனசு புழுங்கி இருப்பீங்க. இல்லைன்னா அவசர தேவைக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம வட்டிக்கு மேல வட்டி கட்டி ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. ஆனா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத திசைகள் இருந்து உங்களுக்கு பணவரவு கொட்ட போகுது. நீங்க செஞ்சிட்டு இருக்கிற தொழில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபம் பெருகும். தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல கை நிறைய சம்பள வேலையில கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வுன்னு எல்லாமே தேடி வரும். அடங்கி கிடந்த உங்க பொருளாதாரம் இனிமே மின்னல் வேகத்துல மேக எழும்ப போகுது. உங்களை பார்த்து இவனால என்ன முடியும், இவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரவே மாட்டான்னு ஏளனமா பேசினவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி உங்க சேமிப்பு உயர போகுது. நீங்க ரொம்ப நாளா சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த கனவு எல்லாம் இப்போ நனவாக போற நேரம் வந்துடுச்சு. வட வரவு ஒரு பக்கம் இப்படி பிரகாசமா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ரொம்ப நாளா அழுத்திட்டு இருக்குல்ல. குடும்பத்துக்குள்ள யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வருது. பிள்ளைகளால மன உளைச்சல், இப்படி சொந்த பந்தங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. நீங்க நல்லதுன்னு நினைச்சு ஒண்ணு செஞ்சா அது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தப்பாப்படும். இனிமே இந்த சொந்த பந்தமே வேணான்னு ஒதுங்கி போற அளவுக்கு மனசு ரணமாகி இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. ஜூன் 1க்கு பிறகு நடக்க போற 2வது மாபெரும் விஷயம் உங்க குடும்ப வாழ்க்கையில வரப்போற வசந்தம் தான். பிரிஞ்சு கிடந்த குடும்பம் ஒண்ணு சேரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் பாத்துல பறந்துடும். ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப நாளா கல்யாண கடை குழந்தை பாக்கியம் இல்லேன்னு ஏங்கி தவிச்சிட்டு இருந்த நேசராசி நண்பர்களுக்கு உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்கிற காலம் கனிஞ்சு வந்துடுச்சு. உங்க வீட்டுல சுபகாரியங்கள் அடுத்தடுத்து தடபுடலா நடக்க போகுது. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தூரமா போனவங்க எல்லாம் அவங்களா தப்பா உணர்ந்து உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதை குடும்பத்துல உருவாகும். இந்த குடும்ப சந்தோஷத்தோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் மாறப்போகுது.
அதுதான் உங்க ஆரோக்கியம் மற்றும் உங்களை சுத்தி இருக்கிற மறைமுக எதிரிகள் பத்தினது. இதுவரைக்கும் உடம்புல ஏதோ ஒரு மூலையில ஒரு வலி, அடிக்கடி மருத்துவ செலவு, மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் உங்களை ஆட்டி கிடைச்சிருக்கும். காலை எழுந்திருச்சாலே ஒரு சோர்வு, எந்த வேலையையும் சுறுசுறுப்பா செய்ய முடியாத அளவுக்கு ஒரு உடல் பலவீனம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆட்கள் உங்க சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ரொம்ப நம்பினவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஆட்களோட முகமூடி எல்லாம் கிளிய போகுது. உங்க உடம்புல இருந்த வியாதிகள் எல்லாம் மாயமா மறைஞ்சு ஒரு புது சுறுசுறுப்பும் தெம்பும் பிறப்போம். மருத்துவமனைக்கு போற செலவு இனிமே உங்களுக்கு கட்டாயமா இருக்காது. அந்த காசையெல்லாம் நீங்க சுப செலவா மாத்த போறீங்க. எதிரிகள் உங்க நிழலை கண்டாலே பயந்து ஓடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அசுர தைரியம் பிறக்க போகுது. உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவங்க படப்போற கஷ்டத்தை நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணானாரி உங்களை காப்பாத்த போறது. யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்கிற காலம் இது. உங்க நேர்மைக்கு கிடைக்க போற ஒரு மாபெரும் வெற்றின்னு தான் இவ சொல்லணும். அந்த 3வது விஷயத்த பத்தி ஆழமா பாப்போம். இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க தொழில் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அற்புதமா இருக்க போகுது. இத்தனை வருஷமா உங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப ஆழமா கூட்டி வச்சிருந்த ஒரு பெரிய கனவு, ஒரு லட்சியம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அது ஆசை நிறைவேறவே நிறைவேறாது. அதுக்கெல்லாம் நமக்கு யோகம் இல்லைன்னு நீங்களே ஒரு விரக்தியான முடிவுக்கு வந்து அதை அப்படியே மறக்க முயற்சி பண்ணிருப்பீங்க. அது சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்லனா பெரிய அளவுல நிலம் சொத்து வாங்குறதா இருக்கலாம். அதுவும் இல்லனா உங்களை ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய அந்தஸ்தோட வாழ்ந்து காட்டுறதா இருக்கலாம். அந்த பகல் கனவுன்னு நீங்க நினைச்ச விஷயம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே உங்க கண் முன்னாடி நிஜமா நாரப்போகுது. நீங்க ஆசைப்பட்டதை விட பல மடங்கு பிரம்மாண்டமா அது நடக்க போகுது. 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுது. இது வரைக்கும் எந்த சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க ஒரு சாதாரண ஆளா, எதுக்கும் லாயக்கு இல்லாதவரா பார்க்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் கிடைக்க போகுது. சமுதாயத்துல பெரிய பெரிய மனிதர்கள், பெரும் புள்ளிகளோட தொடர்பு உங்களுக்கு தானா தேடி வரும். அரசாங்க வழியில எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்த காரியங்கள், இழுத்தடிச்ச வேலைகள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம சுலபமா நடந்து முடியும். கோர்ட்டு வழக்குன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்து சேரும். இதுக்கெல்லாம் முதல் காரணம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற அந்த அசாத்தியமான யோகம்தான். மேச ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த கைவெடுத்தா அதுல ஜெயிக்காம பின்வாங்க மாட்டீங்க. ஆனா கடந்த சில வருஷங்களா நீங்க தொட்டதெல்லாம் தோல்வியில முடிஞ்சதால உங்க தன்னம்பிக்கையே சுத்தமா உடைஞ்சு போயிருக்கும். இந்த ராசியில பிறந்ததே புத்தமானு கூட நீங்க ரொம்பவே குழம்பி இருப்பீங்க. இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய போகுது. புதிய சிந்தனைகள், அதிரடியான திட்டங்கள் உங்க மனசுல உதிக்கும். வியாபாரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொட்டப்போகுது. உங்க பேச்சு கேட்டு ஒரு காலத்துல கிண்டல் பண்ணவங்க எல்லாம் இப்போ உங்க ஆலோசனைக்காக வாய் மேல கையளிச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. குலதெய்வத்தோட அருளால உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் உங்க கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு அடியிலையும் வழி நடத்துறத நீங்க ரொம்ப ஆழமா உணர போறீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க இனிமே தலைகுனிய வேண்டிய அவசியமே உங்க வாழ்க்கையில வரப்போறது கிடையாது. உங்க நேர்மையான உழைப்புக்கான பலனை 100% நீங்க சந்தோஷமா அனுபவிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க இழந்தது, ஏமாந்தது, கண்ணீர் விட்டது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமா பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போற ஒரு பொற்காலம் இது. குறிப்பா இந்த மேசராசி பெண்களை பத்தி இங்க நான் ஆழமா சொல்லியே ஆகணும். ஏன்னா கடந்த சில வருஷங்களா நீங்க அனுபவிச்ச வேதனைகள் யாருக்கும் வெளியே தெரியாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு உங்க ஆசைகளை எல்லாம் நீங்களே குழி தோண்டி கொதைச்சிருப்பீங்க. எத்தனையோ முறை உங்க தாலி கொடிய கூட அடகு வச்சு குடும்ப மானத்தை காப்பாத்தி இருப்பீங்க. ஆனா உங்க தியாகத்தை புரிஞ்சுக்க வீட்டுல ஒரு ஆள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனைன்னு தேவையில்லாத பிரச்சொற்களை எல்லாம் சுமந்துகிட்டு நாத்தையில தலையணையில முகத்தரைச்சு யாருக்கும் தெரியாம எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஒரு புடவை எடுக்கணும்னா கூட அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். ஆனா ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான சிம்மாசனம் உங்க வீட்டுக்குள்ளேயே தயாரா இருக்கு. இத்தனை நாள் உங்களை உதாசீனப்படுத்தியவங்க எல்லாம் உங்க காலில் வந்து விழாத குறைய மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். உங்க கணவர் உங்க அருமைய முழுசா உணர்ந்து உங்களை கொண்டாடுவார். சொந்தமா வீட்டுல இருந்தபடியே ஏதாவது ஒரு சின்ன தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிக்கணும்னு நினைச்ச பெண்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். நீங்க தத்தது எல்லாம் தொலங்கும்.
உங்க கையில தாராளமா கணப்புழக்கம் இருக்கும். இனிமே நீங்க நினைச்ச நேரத்துல யாருடைய தயவும் இல்லாம சொந்தமா செஞ்சு முடிக்க போறீங்க. அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யறவங்க, சின்னதா ஒரு வியாபாரம் செய்யற மேஷ ராசிக்காரங்க நிலைமையை காத்தா ரொம்பவே பரிதாபமா இருந்திருக்கும். காலையில கடையை திறந்தா சாயந்தரம் வரைக்கும் வியாபாரமே இல்லாம மோச்சுக்கிட்டு இருந்திருக்கும். வாங்கின சரக்கு எல்லாம் விக்கான கேங்கி போய் வாடகை கொடுக்க கூட வழி இல்லாம ரொம்பவே திணறி போயிருப்பீங்க. பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்க கொடுக்கற குடைச்சல், போட்டியாளர்களோட சதி வேலைன்னு உங்களை நிம்மதியா தொழில் பண்ணவே விட்டுருக்க மாட்டாங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம கவிச்ச தவித்து எல்லாம் இனிமே காத்துல பறக்க போகுது. ஏன்னா உங்க வியாபார ஸ்தானம் ரொம்ப வலிமை அடைய போகுது. இனிமே நீங்க உட்காந்து வியாபாரம் பண்ண நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் உங்க கடையை தேடி வரப்போறாங்க. தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் வெறுன்னு வித்து தீரும். புதுசா கடையை விரிவுபடுத்தணும், பெரிய அளவுல முதலீடு செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு ரொம்ப சுலபமா வங்கி கடன் கிடைக்கும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு பெரிய முதலாளியா உங்களை நம்பி 4 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு கம்பீரமா உயர்ந்து நிற்க போறீங்க. உங்க தொழிலுக்கு இருந்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் தவிடுபொடியாகி லாபம் பல மடங்கா உங்க கல்லார்கட்டியில வந்து விழப்போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படிப்புல ஒரு கவனச்சிதறல் இருந்திருக்கும். என்ன படிக்கலாம், எந்த துறைக்கு போலாம்னு ஒரு பெரிய குழப்பம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். பெற்றோர் ஒரு பக்கம், சுத்தி இருக்கிறவங்க ஒரு பக்கம்னு உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்திருப்பாங்க. ஆனா இனிமே உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் முழுமையா கிடைக்க போகுது. உங்க ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க. உயர்கல்விக்காக வெளியூர் இல்லைன்னா அரசாங்க உதவித்தொகைக்காக காத்துக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு ரொம்ப சுலபமா அந்த வாய்ப்பு தேடி வரும். வேலை தேடிக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை உங்க கைக்கு வரும். அதுவும் குறிப்பா நீங்க ஆசைப்பட்ட இடத்துலயே நீங்க கேட்ட சம்பளத்துல அந்த வேலை அமையும். இது மட்டும் இல்லாம நிலம், வீடு, வாகனம் வாங்குற யோகமும் உங்களுக்கு பிரகாசமா இருக்கு. ரொம்ப நாளா ஒரு சின்ன இடம் வாங்கணும்னு சேர்த்து பணம் ஏதோ ஒரு செலவுக்காக கரைஞ்சு போயிருக்கும். ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால நீங்க நினைச்ச இடத்துல ரொம்ப சுலபமா ஒரு சொத்து வாங்குவீங்க. அதுல சொந்தமா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ற பாக்கியம் உங்களை தேடி வரப்போறது. வாடகை வீட்டுல படுற கஷ்டங்கள், அடிக்கடி வீடு மாற வேண்டிய சூழ்நிலை, இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. மேச ராசிக்காரங்க மனசு எப்பவுமே ஒரு கிழந்த புத்தகம் மாதிரி தாங்க. யார பார்த்தாலும் ரொம்ப சுலபமா நம்பிடுவீங்க. இந்த குணத்தால தான் நீங்க உங்க வாழ்க்கையில பாதி அடி வாங்கினதுக்கு காரணமே. உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது தான் யார் யார் எந்தெந்த முறமுடி போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். உங்களோட இந்த வெள்ளந்தி துணத்தை பயன்படுத்தி உங்களை ஏமாத்தினவங்க ஏமாளும். ஆனா இனிமே அந்த மாதிரி யாரும் உங்களை அவ்வளவு சுலபமா ஏமாத்திட முடியாது. ஏன்னா காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலத்தை கத்து கொடுத்துருக்கு. ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்யும். ஒருத்தர் உங்ககிட்ட கேச வரும்போதே அவங்க நல்ல எண்ணத்துல வராங்களா இல்ல சுயநலத்துக்காக வராங்களான்னு அவங்க கண்ணை பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு விவேகம் உங்களுக்குள்ள பிறக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தர்மம், மத்தவங்களுக்கு செஞ்ச உதவி எல்லாம் வீணா போகல. அதெல்லாம் சேர்ந்து இப்ப ஒரு பெரிய புண்ணியம்லாம் உருவெடுத்து உங்களை ஒரு கவசமா நின்னு காப்பாத்த போகுது. நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சு அவங்களாலேயே அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அவங்க எல்லாரும் கர்மாவோட சுழற்சியில சிக்கி தவிக்கவத நீங்க உங்க கண்ணாலேயே ரொம்ப சீக்கிரமா காக்க போறீங்க. அதே மாதிரி பல வருஷங்களா தீர்க்க முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இப்போ ரொம்ப சுமூகமா ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த தலைக்கணம், பங்காளிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்பெல்லாம் சுத்தமா மாறி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு இல்லங்கமும் இல்லாம உங்க பைக்கு வந்து சேரும். இதனால உங்க பொருளாதார தரம் இன்னும் பல மடங்கு உயரப்போகுது. இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை கூட கொடுக்காத சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை தேடி வந்து வலிய உறவு கொண்டாடுவாங்க. வீட்டுல நடக்கிற எந்த ஒரு சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் உங்க வார்த்தைக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். நீங்க தான் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பிரம்மாண்டமா நடத்தி நிற்பீங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் இல்ல அங்கேயே நிரந்தரமா வாழும்போது கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு பயணம் செல்வதில் இருந்த அரசாங்க கடைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைஞ்சு வெளிநாட்டு யோகம் ரொம்ப பிரகாசமா கூடி வந்திருக்கு. ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல இருந்துட்டு நம்ம சொந்த ஊருக்கு வந்து ஏதாவது தொழில் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப அருமையான நேரம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா 100க்கு 100 உங்களுக்கு சாதகமா தான் அமைய போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது உங்க குலதெய்வ வழிபாட்டை தான். இத்தனை நாள் உங்களுக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு குடும்பத்தோட மனசால உங்க குலதெய்வத்தை போய் தேடி கண்டுபிடிச்சு கும்பிட்டுட்டு வாங்க.
ஏன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்க போற இந்த அசுர வளர்ச்சி, இந்த மாபெரும் வெற்றி, இது எல்லாமே அந்த தெய்வத்தோட அனுக்கிரகத்தால தான் உங்க கைக்கு வரப்போகுது. உங்க முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. உங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு தெய்வீக சக்தி குடிக்கொண்டிருக்கிறத நீங்களே உணர்வீங்க. அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ரொம்ப சீக்கிரமா பதட்டப்படுவீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே குழம்பி போவீங்க. ஆனா இனிமே எந்த ஒரு பெரிய விஸ்வரூபமான பிரச்சனை உங்க முன்னாடி வந்து நின்னாலும் அது ரொம்ப சாதாரணமாக ஒரு புன்னகையோட எதிர்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான மன முதிர்ச்சி வரப்போகுது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய நேர்மறையான அதிர்வலை உருவாகும். அந்த அதிர்வலை உங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்க விடாம பாத்துக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களை புதுசு புதுசா செதுக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா இந்த உலகத்துக்கு காட்ட போகுது. பொதுவா மேச ராசிக்காரங்க ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஆட்கள். ஆனா உங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை வருதுன்னு பல நாள் உட்கார்ந்து யோசிச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசியில இருந்த கிரக சூழ்நிலைகள் தான். ஆனா இப்போ அந்த இருண்ட காலம் முழுசா முடிஞ்சிருச்சு. ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில அடிக்க போற யோகத்தை பார்த்து மத்தவங்க வாயெடுத்து போக போறாங்க. குறிப்பா அரசியல், கலைத்துறை, ஊடகம் மாதிரி பொதுவெளியில இருக்கிற மேச ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்க எல்லாம் இனிமே உங்களுக்கு பின்னாடிதான் நிக்கணும். உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய பதவியோ பொறுப்போ உங்களை சமுதாயத்துல ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போற போது. உங்க பேச்சை கேட்க ஒரு பெரிய கூட்டணி இனிமே காத்துக்கிட்டு இருக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்பும் மாபெரும் வெற்றியை கொடுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்க போற அசாத்தியமான தைரியமும் குரு பகவானின் பூரணமான ஆசீர்வாதமும் தான். இவ்வளவு நன்மைகள் அடுத்தடுத்து நடக்கும்போது இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் வரலாம். இது உண்மையாவே நமக்கு தானா இல்ல திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடுமால மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் எட்டி பார்க்கும். அந்த பயத்தையே முதல்ல தூக்கி எரிஞ்சிடுங்க. ஏன்னா இது தற்காலிகமான ஒரு வெற்றி கிடையாது. இது உங்க வாழ்க்கைக்கான ஒரு நிரந்தரமான அஸ்திவாரம். ஆனா இங்க நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கண் திருஷ்டி. நீங்க கஷ்டப்படும் போது பார்த்து பரிதாபப்பட்ட அதே கண்கள் நீங்க கொஞ்சம் மேல ஏறி வரும்போது பொறாமையில பிடிக்கும். ஒரு சொந்த பந்தமா இருக்கலாம், இல்ல கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம். உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எரிச்சல் உருவாகும். அதனால உங்க திட்டங்களை, உங்க வீட்டுக்கு வரப்போற வருமானத்தை, நீங்க வாங்க போற சொத்துக்களை பத்தி யார்கிட்டயும் முன்கூட்டியே பெருமையா சொல்லாதீங்க. எல்லா காரியமும் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே பெரியடும். வாரம் தவறாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில கல் உப்பு வச்ச திருஷ்டி கழிச்சு போடுங்க. ஏன்னா உங்க வளர்ச்சிக்கு இப்போ ஒரே எதிரி மத்தவங்களோட அந்த பொறாம பார்வை மட்டும்தான். அதே மாதிரி விவசாயம், ரியல் எஸ்டேட், கட்டடக்கொழில் செய்யற மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப வரப்போற லாபம் ரொம்பவே மலைக்க வைக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி இல்லாம விளைச்சல் இல்லாம காய்ஞ்சு போன நிலத்துல கூட இனிமே பொன் விளையும். ரொம்ப நாளா விற்க முடியாம கிடந்த மனைகள், வீடுகள் எல்லாம் நீங்க கேட்ட விலைக்கு, இல்லைன்னா நீங்க கேட்டதை விட அதிக லாபத்துக்கு வித்து பணமா உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கோர்ட்டு, பஞ்சாயத்துன்னு இழுத்தடிச்ச நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை உங்களுக்கு ரொம்ப சுலபமா வெற்றி கிடைக்கும். எதிர்த்தரப்பு ஆட்கள் அவங்களாவே வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசுற அளவுக்கு உங்க கை ஓங்கி நிக்கும். இது மூலமா கிடைக்கிற பணத்தை ரொம்ப கவனமா மறுபடியும் ஒரு நல்ல முதலீடா மாத்துங்க. இந்த கண்ட ஆசை வார்த்தைகளை நம்பி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து கூடவே போடாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டப்போ உங்களுக்கு யாருமே உதவி செய்யலங்கிறத எப்பவுமே மனசுல ஒரு ஓரத்துல வச்சுக்கோங்க. உங்க பணத்தை உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் மட்டும் பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த இங்க பதிவு பண்ணியே ஆகணும். அது உங்க ஆன்மீக பயணம் பத்தினது. இவ்வளவு நாள் வாழ்க்கை ஓட்டுனதே ஒரு பெரிய போராட்டமா இருந்ததால உங்களுக்கு கோவிலுக்கு போறவோ சாமி கும்பிடவோ பெரிய அளவுல நேரம் கிடைச்சிருக்காது. இல்லைன்னா சாமி மேலேயே ஒரு சின்ன கோபம் கூட இருந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக தேடல் உருவாக போகுது. ரொம்ப தூரத்துல இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு, சித்தர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு எல்லாம் குடும்பத்தோட போய் வர்றதுக்கான பாக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி பயணங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். இது வரைக்கும் யாருக்காவது என்னதானே செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு பணம் இல்லாம தவிச்சிருப்பீங்க. இனிமே உங்க கையால பல பேருக்கு வயிறார சாப்பாடு போடுற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயரும். அந்த ஏழைங்க கொடுக்கற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்தை சுத்தி ஒரு பெரிய இரும்பு கோட்டையா மாறி உங்களை பாதுகாக்கும். இனிமே உங்க வாழ்க்கையில பொட்டதெல்லாம் துலங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். வாழ்க்கையில பணத்தை விட ரொம்ப முக்கியமானது நிம்மதியான தூக்கம் தாங்க. ஆனா கடந்த சில காலமா நேசராசிக்காரங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய கனவா இருந்திருக்கும். படுத்தா தூக்கம் வராது,
அப்படி தூங்குனாலும் கெட்ட கெட்ட கனவுகள் வந்து மிரட்டும். நாளைக்கு என்ன நடக்க போதோ, கடன்காரன் வந்து வீட்டு வாசல்ல நின்னுடுவானோ, இல்ல வீட்டுல ஏதாவது பெரிய சண்டை வந்துடுமோன்னு எந்நேரமும் ஒரு கதட்டத்திலேயே வாழ்ந்து பழகிட்டீங்க. இந்த தேவையில்லாத பயம், மன உளைச்சல் எல்லாமே இனிமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போக போகுது. மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி அவ்வளோ லேசாக உணர போறீங்க. நிம்மதியா தலை சாய்ச்சா காலைகள் வரைக்கும் ஒரு ஆழமான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தூக்கலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். எதை பத்தியும் கவலைப்படால ரொம்ப நிம்மதியா உங்க வாழ்க்கையை நீங்க ரசிச்சு வாழ போற காலம் இது. நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கற ஆளுங்க நீங்க. நண்பர்கள்னு வந்துட்டா அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டீங்க. உங்க பாக்கெட்ல பாசி இல்லைனாலும் கடன் வாங்கியாவது கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க நடுத்தரவுல நின்னப்போ உங்களால பலன் அடைஞ்ச ஒருத்தன் கூட உங்களுக்கு கை கொடுக்க வந்திருக்க மாட்டான். இதெல்லாம் உங்க மனசுல ஆழ வலுவா பதிஞ்சிருக்கும். ஆனா இனிமே அந்த கவலையை விடுங்க. உங்களை சுத்தி இருந்த போலி முகங்கள் எல்லாம் காணாகவே விலகிடுவாங்க. உங்களுக்கு உண்மையான நேர்மையான ஆட்கள் மட்டும்தான் இனிமே உங்க கூட பயணம் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத முகம் தெரியாத ஆட்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் எல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்க போகுது. நீங்க செஞ்ச தர்மம் எந்த ரூபத்திலயாவது வந்து உங்களை காப்பாத்துன்னு சொல்லுவாங்களே, அது இப்போ உங்க வாழ்க்கையில அப்படி நடக்க போகுது. வேலை செய்யற இடத்துல நீங்க படுற பாடு யாருக்குமே தெரியாது. மாடு மாதிரி முளைக்கிறது நீங்களா இருப்பீங்க. ஆனா பேர் வாங்குறது வேற யாரோ ஒருத்தரா இருப்பாங்க. மேலதிகாரிகள் கொடுக்கற குடைச்சல், கூட வேலை பாக்குறவங்க பண்ற உள்ளடி வேலைகள், இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு வேற வழி இல்லாம குடும்பத்துக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு வேலை பார்த்திருப்பீங்க. எப்ப இந்த வேலையை விட்டுட்டு போவோன்னு நினைச்சவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த வேலை செய்யற இடமே ஒரு சொர்க்கமா மாறப்போகுது. நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்த வாய் எல்லாம் இப்ப உங்களை பாராட்ட ஆரம்பிக்கும். நீங்க கேக்குற சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப சீக்கிரமாவே உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு சதி செஞ்சவங்க எல்லாம் உங்களை விட்டு இந்த இடத்துக்கு வேற ஆளே இல்லைன்னு உணர்ந்து உங்ககிட்ட இறங்கி வந்து பேசுவாங்க. இந்த மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க குணத்துலதான். திடீர்னு கை நிறைய பணம் தெரிய பரவி சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து வரும்போது இயல்பாகவே கொஞ்சம் தலைக்கண வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க அந்த தப்பை மட்டும் செஞ்சிடவே கூடாது. ஏன்னா நீங்க கடந்து வந்த கஷ்டங்கள், நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் எப்பவுமே மனசுல ஒரு ஓரத்துல பசுமையா வச்சுக்கோங்க. எவ்வளவு உச்சிக்கு போனாலும் நம்ம பழச மறக்காம ரொம்ப அடக்கமா இருக்கணும். அப்படி அமைதியா இருந்தாலே போதும். இன்னும் பல பெரிய உச்சங்களை உங்களால ரொம்ப சுலபமா தொட முடியும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த வெற்றியை யார்கிட்டையும் பெருமையா பேசாம ரொம்ப அமைதியா உங்களோட அடுத்தடுத்த வேலைகளை திட்டமிடுங்க. ஏன்னா அமைதியா சாதிக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல எப்பவுமே ஒரு நிரந்தரமான இடம் இருக்கும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுறதை விட ஒரு சிறந்த பதிலடி எதுவுமே கிடையாது. கல்யாண வயசுல இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கடந்த சில வருஷங்களாவே வரன் தேடி தேடி கால்கள் அலைஞ்சதுதான் நிச்சம். வர வரன் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு கட்டத்துல கல்யாணமே நமக்கு வேண்டாம்னு ஒரு விரக்தி நிலைக்கு கூட நீங்க போயிருப்பீங்க. குறிப்பா காதலிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வீட்டுல ஒரு பெரிய பூகம்பமே கிடைச்சிருக்கும். நீங்க விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிக்காம எத்தனையோ சண்டைகள், கண்ணீர்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இப்போ கிரக நிலைகள் ரொம்பவே பிரமாதமா அமைஞ்சிருக்கிறதால அந்த கல்யாண கடையெல்லாம் பனி விலகுற மாதிரி விலக போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை ரொம்ப சீக்கிரமா உங்களை தேடி வரப்போறாங்க. காதலிச்சவங்களுக்கு 2 குடும்பத்திலையும் பச்சை கொடி காட்டி ஊரே மெச்சுற அளவுக்கு ரொம்ப சிறப்பா கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையேன்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தொட்டிலில் சத்தம் கேட்கிற பாக்கியம் உறுதியா கிடைக்க போகுது. வீட்டுல இருக்கிற வயசாவவங்க, குறிப்பா உங்க அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்துல இது வரைக்கும் ஒரு பெரிய கவலை இருந்துகிட்டே இருந்திருக்கும். அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போறதும் மாத்திரை மருந்துக்குன்னு நிறைய செலவு பண்றதுமா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து உங்க மனசு ரொம்பவே ரம்மாகி இருக்கும். இதுவே அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அவங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். அவங்களோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போறது. முதியவர்கள் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா சூழ்நிலை காரணமா அது முடியாம போயிருக்கும். அப்போ உங்க கையாலேயே அவங்கள அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க முகத்துல பார்க்க போற அந்த சிரிப்பு தான் உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்க போற மிகப்பெரிய சொத்து.
இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அது என்னன்னா, உங்க வாய் வார்த்தை. மேச ராசிக்காரங்க எப்பவுமே படபடன்னு பேசிடுவீங்க. கோபம் வந்தா முன்னாடி யாரு நிக்கிறாங்கன்னு கூட பார்க்காம வார்த்தைகளை விட்டுடுவீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாம ஏன் இப்படி பேசணும்னு நீங்களே உட்கார்ந்து வருத்தப்படுவீங்க. உங்களோட இந்த கோபத்தாலேயே பல நல்ல வாய்ப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு வரப்போற இந்த யோகமான காலகட்டத்துல உங்க வார்த்தைகளை ரொம்பவே அளந்து பேசணும். யார்கிட்டயும் அனாவசியமா விவாதத்துல இறங்காதீங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் தலையிடாதீங்க. அமைதியா இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பலமே. ஏன்னா நீங்க தெரியாம சொல்ற ஒரு சாதாரண வார்த்தைய கூட பெருசாக்கி உங்களை வம்புக்கு இழுக்க சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நமக்கே வம்புன்னு உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. உங்க மனம்தான் உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. நீங்க எந்த ஒரு புது காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன தயக்கம் இனிமே உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்க எடுக்க ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா இருக்க போகுது. ரொம்ப வருஷமா உங்களை ஒரு கடன்காரனா பார்த்த இந்த சமுதாயம் இனிமே உங்களை ஒரு மிகப்பெரிய கொடையாளியா பார்க்க போகுது. யார் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுக்கற அளவுக்கு உங்க கையில கணப்பழக்கம் சரளமா இருக்கும். இதெல்லாம் ஏதோ மாயாஜாலத்துல நடக்க போறது கிடையாது. இத்தனை வருஷமா நீங்க சிந்தின வியர்வைக்கும் நீங்க செஞ்ச தியாகத்துக்கும் உங்க நேர்மைக்கும் கிரகங்கள் கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இது. உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களை புதுசு புதுசா செதுக்க போகுது. இருட்டுல கிடந்த உங்க வாழ்க்கை இனிமே சூரியன் மாதிரி தகதகன்னு ஜொலிக்க போகுது. மேச ராசிக்காரங்களுக்கு எப்பவும் ஒரு கனி கெத்து இருக்குங்க. என்னதான் அடிபட்டு கிடந்தாலும் அடுத்த நிமிஷமே சிலிர்த்துக்கிட்டு எழும்புறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா கடந்த காலத்துல அந்த மிடுக்கு எல்லாமே எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி நீங்க ரொம்பவே முடங்கி போயிருந்தீங்க. இப்போ அந்த பழைய மேச ராசிக்காரரா ஒரு புது அவதாரத்துல நீங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. குறிப்பா யாருமே எதிர்பார்க்காத திசையில இருந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. பங்கு சந்தையில முதலீடு செஞ்சவங்க இல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு திடீர் பணவரவு மூலமா ஒரு மாபெரும் பெரிய யோகம் அடிக்க போகுது. இது உங்களோட ஒட்டுமொத்த பொருளாதார நிலையையும் தலைகீழா புரட்டி போட போகுது. கடன் வாங்கினாதான் வாழ்க்கையை ஓட்ட முடியுங்கிற நிலைமை மாறி உங்க வங்கி கணக்குல எப்பவுமே ஒரு கணிசமான கணம் இருக்கிறத பார்த்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட போறீங்க. அதே மாதிரி சொந்த அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாதிரி உருக போகுது. சுதுக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு சின்ன கௌரவ பிரச்சனைக்காகவோ பல வருஷமா பேசாம இருந்தவங்க கூட இப்ப அவங்களா வந்து உங்ககிட்ட இறங்கி வருவாங்க. ரத்த பந்தம் எப்பவுமே விட்டு போகாதுன்னு சொல்ற மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை உருவாகும். எந்த சொந்தக்காரங்க உங்களை பார்த்து முகத்தை திருப்பினாங்களோ அவங்களே இப்போ உங்க தோள் மேல கை போட்டு உரிமை கொண்டாடுவாங்க. இந்த உறவுகள்லாம் ஒண்ணு சேரும் போது கிடைக்கிற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் வேற எதுலயுமே கிடைக்காதுன்னு நீங்க முழுசா உணர்வீங்க. குடும்பத்தோட சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுன்னு உங்க வீடே ஒரு கல்யாண வீடு மாதிரி எப்பவுமே கலகலன்னு மாறப்போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல வருஷமா ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கும். பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அடிக்கடி பழுது பாக்குற இடத்துக்கு போய் அலைஞ்சு ரோட்ல நடுவுல நின்னு அழுமானப்பட்டு ரொம்பவே சலிச்சு போயிருப்பீங்க. புது வண்டி வாங்க காசு சேர்க்காம வீட்டுல வர எதிர்பாராத செலவுனால அந்த காசு எப்படியாவது கரைஞ்சு போயிருக்கும். ஆனா இப்போ ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க கனவு வண்டிய நீங்க ரொம்ப சுலபமா வாங்கி உங்க வீட்டு வாசல்ல நிறுத்த போறீங்க. குடும்பத்தோட அந்த புது வண்டியில சந்தோஷமா தூர பயணங்கள் செல்ல போறீங்க. வெளியூர் பயணங்கள், அதுவும் குறிப்பா தொழில் சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல பை கொடுக்க போகுது. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். உங்க முகத்துல இருக்கிற அந்த கலை ஒரு பெரிய வசீகரத்தை கொடுத்து எல்லாரையும் உங்க பக்கம் ஈர்க்க போகுது. சமுதாயத்துல உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனாலோ இல்ல பொது காரியங்கள்னாலோ ஊர்ல 4 பேர் உங்களை தேடி வந்து உங்க தீர்ப்புக்காகவும் ஆலோசனைக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு முதிர்ச்சியும் ஒரு ஆழமும் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க நல்லது சொன்னாலும் அதை குத்தமா பார்த்த சமூகம் இப்போ நீங்க சும்மா ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை வேத வாக்கா எடுத்துக்க போகுது. நீங்க செஞ்சதான தர்மங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறப்போகுது. உங்களோட நிழல் மாதிரி தொடர்ந்த அந்த தரித்திரம், கஷ்டம், துரதிர்ஷ்டம் எல்லாமே இப்போ நிரந்தரமா உங்களை விட்டு விளைவிடுச்சு. இனிமேல் வரப்போற ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டுகளா உங்க காலடிக்கு வரப்போகுது.
நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்க முன்னாடி ரொம்ப பிரகாசமா திறந்து கிடக்க போகுது. மேச ராசிக்காரங்க மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் வெளியில சிரிச்ச முகத்தோட தான் சுத்துவீங்க. உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. 4 பேருக்கு முன்னாடி நம்ம கஷ்டம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு வழிகளை உங்களுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா அந்த நடிப்புக்கெல்லாம் இனிமே அவசியமே வராது. ஏன்னா உங்க உண்மையான சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா வீட்டுல இருக்கிற பெண்களை பத்தி இங்க சொல்லியே ஆகணும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருப்பீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் சுருப்பிக்கிட்டு எப்ப பாரு குடும்பமே உலகமா ஒரு எந்திரம் மாதிரி உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. யாருக்கு எவ்வளவு செஞ்சாலும் குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் அவங்க வீட்டை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். உங்க கணவர் உங்க அருமையை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொண்டாடுவார். உங்க பிள்ளைங்க உங்களை பெருமையா பாக்குற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு வருவாங்க. பிள்ளைங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த சந்தோஷம் இதுவரைக்கும் நீங்க பட்ட அத்தனை வேதனைக்கும் ஒரு பெரிய மருந்தா அமையும். அதே மாதிரி பல வருஷமா தீராத கடன் பிரச்சனையில மாட்டி முடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையே இப்ப கிடைக்க போகுது. கட்டி 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 மாஞ்சு போன உங்க வாழ்க்கையில அசலையும் வட்டியையும் ஒட்டு மொத்தமா அடைக்கிற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா வரப்போகுது. எங்க அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல நீங்க நெஞ்ச நிமிர்த்தி கம்பீரமா நடந்து போற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயரும். இதுவரைக்கும் உங்க கூடயே இருந்து உங்க கால வாரின துரோகிகள் எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கு அனுபவிக்க போற தண்டனைய நீங்க உங்க கண்ணாலேயே பாப்பீங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய நியாயத்தை வழங்கி உங்களை ஒரு ராஜ சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. எந்த செயலை செஞ்சாலும் சரி அதுல நீங்க கை வச்சாலே வெற்றி மட்டுமே கிடைக்கும். எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எவ்வளவு பெரிய பாறை மாதிரி இருந்த கடைகள் கூட இனிமே உங்க முன்னாடி சுக்கு நூற உடஞ்சு போகும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை கண்ணும் கருக்குமா காத்துக்க போகுது. இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற காலம் எல்லாம் உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை தான். எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப தைரியமா உங்க ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. உங்களுக்கான மாபெரும் வெற்றி உங்க கண் முன்னாடியே காத்துக்கிட்டு இருக்கு. மேச ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கோபம் அதிகமா வரும். அது மேலேயே ரத்த அழுத்தம் மாதிரி சில பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனா இப்போ அந்த மாதிரி உடல் உபாதைகள் எல்லாமே ரொம்ப சுலபமா குணமாக போகுது. ரொம்ப வருஷமா உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த மூட்டு வலி முதுகு வலின்னு பல தொந்தரவுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம் செலுத்துறதுதான். நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்புக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வந்தாலே போலும் உங்க உடம்புல ஒரு இரும்பு மாதிரி வலிமை உருவாவதை நீங்களே கண்கூடா காப்பீங்க. இது வரைக்கும் உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருந்தவங்க கூட இனிமே சுறுசுறுப்பா எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. உங்களோட இந்த ஆரோக்கியமான மாற்றம் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பமே நல்லா இருக்குங்கிறத இப்போ எல்லாரும் ரொம்ப ஆழமா உணர்ந்திருப்பாங்க. ஆனா வரவு ரொம்ப அருமையா இருக்க போகுதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா அந்த பணத்தை எப்படி கையாளுறதுங்கிறதுலதான் உங்க உண்மையான சாமர்த்தியமே அடங்கி இருக்கு. திடீர்னு கையில காசு வரும்போது தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் செய்ய போகணும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கப்பையும் செஞ்சிடாதீங்க. வர்ற பணத்தை பத்திரமா உங்களோட எதிர்காலத்துக்காகவும் உங்க பிள்ளைங்களோட படிப்புக்காகவும் முதலீடு செய்யுங்க. குறிப்பா யாருக்காவது உதவி செய்யறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு பெரிய தொகையை தூக்கி கொடுத்துடாதீங்க. ஏன்னா இங்க கஷ்டப்பட்ட காலத்துல ஒரு சின்ன தொகை கூட கொடுக்க யாருமே முன் வரலங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அதனால உங்க உழைப்புல வந்த காசை ரொம்ப கவனமா செலவு பண்ணுங்க. உங்க தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மிச்சத்தை சேமிச்சு வைக்கிற பழக்கத்தை இப்பவே கொண்டு வந்துடுங்க. இதுதான் உங்களை எப்பவுமே ஒரு கம்பீரமான நிலைமையில வாழ வைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க குலதெய்வத்தை நீங்க எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்க போற இந்த அத்தனை வெற்றிகளுக்கும் சந்தோஷங்களுக்கும் முழு முதல் காரணம் உங்க குலதெய்வம் தான். மாசத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அங்க வர ஏழைங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. நீங்க செய்யற அந்த அன்னதானம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கரசமா இருந்து உங்களையும் உங்க பரம்பரையும் காக்க போகுது. அதே மாதிரி வீட்டுல தினமும் காலையிலயும் சாயந்தரமும் தவறாம விளக்கேத்துங்க. வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்க வீடு மங்களகரமா இருக்கோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குவாள். எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் மனசார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு ஆரம்பிங்க. அதுல கண்டிப்பா உங்களுக்கு 100% வெற்றி மட்டுமே கிடைக்கும்.
உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் வட்டத்துல இப்போ ஒரு பெரிய மாறுதல் வரப்போகுது. உங்களை வளர விடாத தடுத்தவங்க, உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க எல்லாம் தானாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு உண்மையா இருக்கிற, உங்க வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கிற நல்ல மனிதர்கள் மட்டும்தான் இனிமே உங்க கூட இருப்பாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், வியாபார தொடர்புகள் எல்லாம் இந்த நல்ல நண்பர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் உங்க மனசுக்கு சரின்னு படுறத மட்டும் செய்யுங்க. மற்றவங்க பேச்ச கேட்டு உங்க முடிவுகளை மாத்திக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வு எப்பவுமே உங்களுக்கு சரியான வழியை தான் காட்டும். அது முழுசா நம்புங்க. மேசராசி அன்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போற நிதர்சனமான உண்மைகள். கடந்து வந்த காதையில நீங்க பட்ட வலிகள், சிந்திய பன்னீர் எல்லாமே உங்களுக்கான ஒரு பெரிய பாடமா அமைஞ்சிருக்கு. இனிமேல் உங்களை அசைச்சுக்க எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. அளவுக்கு பிரபஞ்சமே உங்க பக்கம் நின்று உங்களை பாதுகாக்கும். இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீங்க பொறுத்ததெல்லாம் துலங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் முழு நம்பிக்கையோட தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை மட்டும் எத்தலும் விட்டுடாதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா அமைய போகுதுன்னு முழு மனசோடு நம்பி உங்க வேலைகளை ஆரம்பிங்க. உங்க எண்ணங்கள் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வெற்றியும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். உங்க குலதெய்வத்தோட அருளும் நவகிரகங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையா கிடைச்சு நீங்களும் உங்க குடும்பமும் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. உங்க வீட்டுல எப்பவுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைஞ்சிருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது உங்க மனசுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தா உங்க கருத்துக்களை மறக்காம கீழே பதிவு செய்யுங்க. உங்க சொந்த பந்தங்களுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுங்க. தொடர்ந்து இது போல நிறைய நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மோடு இணைஞ்சிருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.